அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 10/1/2024 முதல் 16/1/2024 வரை நவ கிரகங்களினுடைய கோல்சார அமைப்புக்கு ஏற்றாற்போல் இந்த வார ராசி பலன்களை நீங்கள் பெறலாம். போகி பண்டிகை, தைப்பொங்கல் திருநாள் அதாவது மகர சங்கராந்தி நாள், மறுநாள் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என தொடர்ந்து நடைபெறக்கூடிய பண்டிகை பொங்கல் திருவிழாக்களில் அந்த நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகள் என்ன, வழிபாடு முறைகள் என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை முதல் பகுதியில் உங்களுக்கு இன்ட்ரோவில் கொடுக்கப்படுகிறது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். மாட்டுப் பொங்கல் தினத்தன்று செய்ய வேண்டிய கோமாதா பூஜை, மகாலட்சுமியாக கருதக்கூடிய பசுவிற்குண்டான பூஜைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி செய்தால் மிக விசேஷம். தை திருநாள், தை திருமகள் வரக்கூடிய நாள் ஆக அந்த தினத்தில் நீங்கள் செய்யும் போது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு 2024 பல சிறப்பான அம்சங்களை கொண்டதாக இருக்கும். ஆக கோபூஜை வழிபாடு என்பது மிகச் சிறந்த வழிபாடு, புண்ணியத்தை தரக்கூடிய வழிபாடு, பவித்திரத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய வழிபாடு, உங்கள் பிரச்சனைகளை அனைத்தும் தீர்க்கக்கூடிய தெய்வத்தினுடைய வழிபாடு. ஆகவே முதன்மையாக கருதக்கூடிய இந்த தைப்பொங்கல் திருநாளில் செய்யக்கூடிய விசேஷங்கள், செய்ய வேண்டிய விரத முறைகள், செய்ய வேண்டிய தானங்கள் என்பதை பற்றிய முழுமையான விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த வாரம் புதன்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்கிற ஜோதிட துல்லியமான வழிகாட்டுதல்களோடு நீங்கள் பார்க்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் தைப்பொங்கல் திருநாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பது பற்றிய முழுமையான விளக்கத்தை ஜோதிட ரீதியாக அறிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை 12 ராசிக்காரர்களும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு செய்யும் போது சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். முதலில் மேஷராசி அன்பர்களுக்கு இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அந்த வகையில் முதலில் மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பொங்கல் பண்டிகையில் நீங்கள் தானம் செய்ய வேண்டியது, இல்லாதவர்களுக்கு ஒரு வேளை தயிர் சாதம் வாங்கி கொடுப்பது சிறந்தது. உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தான அதிபதி சந்திர பகவானின் ஆதிக்கத்தை கொண்டது தயிர். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 2ஆம் வீடான ரிஷப ராசியில் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார். மேஷ ராசிக்கு ஜனாதிபதியாக வரக்கூடிய ரிஷபத்தில் உச்சம் பெறும் சந்திர பகவானை குளிர்விக்க நீங்கள் தயிர் சாத தானம் செய்ய வேண்டும். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் மேஷராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பலன்களை பார்க்கும்போது பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் இந்த வாரம். அதே நேரத்தில் பணத்தை பத்திரப்படுத்துவதில் முக்கியத்துவம் காட்டுவீர்கள். பணம் கிடைக்கும் போதே சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் மனதில் அதிகமாகவே இருக்கும். ஆக இந்த வாரத்தில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் தேவையற்ற செலவுகளும் இருக்காது. திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் அல்லது பெண்ணுக்கு வரன் தேடக்கூடிய முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதியர்களிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும். பெரிய அளவில் மன கஷ்டங்கள் என்பது இருக்காது. உங்கள் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகத்தான் முடியும். சற்று பொறுமை அவசியம். ராசியினுடைய அமைப்பு படி இந்த வாரம் தை மாதம் முதல் நாள் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஆக மகர சங்கராந்தி இதனால் தான் கொண்டாடப்படுகிறது. மிக விசேஷம். மகர ராசியில் சூரிய பகவானுடைய பிரவேச நாளில் முக்கியமாக நால்வர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் நால்வர் பெருமக்களுக்கு புத்தாடைகள் அணிவித்து சிவபெருமானை வழிபடுவது, பார்வதி பரமேஸ்வரனுடைய அருள் பெற இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி செய்யும் போது இந்த வாரத்தில் வரக்கூடிய சில நெருக்கடிகள் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும். அலுவலகத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த பண நெருக்கடி மற்றும் வேலை நெருக்கடிகள் இப்போது இந்த வாரத்தில் சற்று குறையும்.
இதனால் மனதில் உற்சாகம் ஏற்படும் மேஷராசி அன்பர்களே. வேலைக்கு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் நீங்கள் ஈடுபடலாம். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாரம். மற்றவர்களோடு இணக்கமாக பழகும்படியான சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை அமையும். இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு செய்தால் மிக மிக நல்லது. தை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தினத்தில் மாட்டுப் பொங்கல் வருவது விசேஷம். இந்த நாளில் குபேர சம்பத்து பெற லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது, கோமாதாவிற்கு அதாவது பசுவிற்கு சர்க்கரை பொங்கல் வைத்து அன்னதானம் செய்வது மிக விசேஷம். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 13 மற்றும் 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 7. சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்க்கும் பொழுது 10ஆம் தேதி மதியம் வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை நீங்கள் பாராயணம் செய்வது அவசியம். திங்கள் தங்கிய சடை உடையானை, தேவ தேவனை, செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காது உடையானை, சாம வேதம் பெரிது உகப்பானை, மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கை யாளனை, கம்பன் எம் ஆணை காண கண் அடியேன் பெற்றவாறே. இந்த பாடல்களை நீங்கள் பிரார்த்தனை செய்து 27 முறை பாராயணம் செய்தால் வீட்டில் செல்வ வளம் பெருக்கும். சூரிய பகவான் ஆத்மகாரகன். ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். பிதர்களுடைய ஆசை கிடைக்க, உடல் நலம் நன்றாக இருக்க சூரிய பகவானை வழிபட்டாலே போதும். சகல விதமான பலம் உங்களுக்குள் அதிகரிக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாகும். இந்த வாரம் இனிமை நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ரிஷபராசி அன்பர்களே, இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொங்கல் தினத்தில் நீங்கள் திருமணம் ஆகாத 9 கன்னி பெண்களுக்கு மாம்பழம் தானம் செய்ய வேண்டும். மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட மாம்பழம் உங்களின் ராசி அதிபதியாக வருவதால் பெரிய அளவில் யோகங்களை கொண்டு வரும். குறிப்பாக இந்த வருடம் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறு பண விரயத்தை ஏற்படுத்தினாலும் தானம் தலை காக்கும் என்ற சொல்லுக்கு ஏற்ப மாம்பழம் தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு பெரிதாக பண விரயம் ஏற்படாமல் பண உயர்வு இருக்கும். மகர சங்கராந்தி நாள் உங்களுக்கு எல்லா நிலையிலும் உயர்வும் மேன்மையான ஒரு அமைப்பும் ஏற்பட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த வாரம் இனிமை நிறைந்த மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி கிரகங்களினுடைய நிலையை வைத்து இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பொருளாதார நிலைமை என்று பார்க்கும்போது திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள் என்பது ஏற்படாது. இந்த 2 விஷயத்தின் காரணமாக குடும்பத்தில் மகிழ்வான சூழ்நிலைகள் இருக்கும். கணவன் மனைவி இருவருமே அந்யுன்யம் அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் இருப்பதால் வாழ்வு மலரும். ஆரோக்கியம் சிறிய அளவு பாதித்தாலும் உடனே நிவாரணம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, சிலருக்கு வெளி மாநிலங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தென் மாநிலங்களோ அல்லது வட மாநிலங்களுக்கோ சென்று வருவீர்கள். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாக்கும். அரசு வழியில் நடக்க வேண்டிய செயல்பாடுகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். மனநிலையில் திருப்திகரமாக உணர்வீர்கள். உங்களுடைய தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த பேருதவி மிக எளிதாகவே கிடைக்கும். பயந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போகும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். இந்த வாரம் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதற்கு ஏற்றபடி உழைப்புக்கு ஏற்றபடி ஆதாயம் பெருக்கும் என்பதால் உற்சாகமாகவும் வேலைகளை கவனிப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அற்புதமான நேரத்தையும் காலத்தையும் தவறவிடாதீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும். பொருள் வரவு உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ
சாதகமான சூழ்நிலைகள் என்பது இருக்காது. தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து வியாபாரத்தை நல்ல விதமாக செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இடமாற்றங்களை தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அடுத்த வாரம் என்ன நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதில் பெரும் பங்கு ஆற்றுவீர்கள். பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நிலை உண்டு. மார்க்கெட்டிங் தொடர்பான துறையில் நீங்கள் இருப்பீர்கள் அல்லது ஆசிரியர்களாக பணிபுரிவீர்கள். இனிமையான பேச்சுக்கள் மூலம் எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். மேடை பேச்சாளர்களாக இருப்பீர்கள். எந்த விதமான பிரச்சனைகளோ இந்த வாரம் இருக்காது. அலுவலகத்தில் கூடுதலான பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டிய நிலை இருக்கும். இருந்தாலும் பொங்கலுக்கான போனஸ் மற்றும் சில சலுகைகள், பரிசு பொருட்கள் கிடைக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும்போது ஜனவரி 14ஆம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் போகி பண்டிகை அன்று. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. சந்திராஷ்டமம் உடைய நாட்கள் 10 மற்றும் மதியம் 11, 12 அதிகாலை வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆக ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2.25 நாட்கள் அமைதியாகவும் சில விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது அவசியம். இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை நீங்கள் பாராயணம் செய்தாலே போதும். இந்த வாரம் மிக அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக அமையும், சந்தேகமில்லை. மண்ணானவன் உலகிற்கொரு மழையானவன், பிழையில் பொன்னானவன் முதலானவன், பொழில் சூழ் புலமங்கை எண்ணானவன் இசையானவன், இள ஞாயிறின் சோதி அண்ணானவன் உறையுமிடம் ஆலந்துறையதுவே என்கிற இந்த பாடலை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மிதுன ராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, 2024 மிகப்பெரிய ஏற்றமான ஆண்டாக அமையும். இந்த பொங்கல் தினத்தில் நீங்கள் காய்கறிகள் தானம் செய்ய வேண்டும். குறிப்பாக பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை தானம் செய்யலாம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அவர் பச்சை நிறத்திற்கு அதிபதியாவதால் பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளை தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வாழ்க்கையில் நிலையான வெற்றியை பெறுவதற்கான வழியை அதுவே திறந்து கொடுக்கும். இந்த வாரம் இனிமை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். நவ கிரகங்களினுடைய நல்லாசையோடு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பது பற்றிய முழுமையான நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த வார ராசி பலன்களில் குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறையாவதுதான் நீங்கள் யோசித்து எடுப்பது நல்லது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும். ஆக அந்த தினங்கள் 2.25 நாட்கள் மட்டும் அமைதி பொறுமை காப்பது அவசியம். அது தொடர்பான இந்த வார ராசி பலன்களைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பொருளாதார வசதி என்பது மத்தியமமாக இருக்கும். இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கும். அந்த செலவுகள் என்பது தெய்வத்தினுடைய அருளாலும் அனுகிரகத்தினாலும் குறைவாகவே இருக்கும். பயப்பட வேண்டாம். இந்த வாரம் உறவினர்களோடு வீண் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் வெளியே வேலை பார்ப்பவர்களுக்கு நிம்மதி உண்டாக்கும். ஆக குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை மிக கவனமாக கண்காணித்து ஒவ்வொருவருடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டு அறிந்து பூர்த்தி செய்து வைத்தால் வேலையில் உங்களுக்கு ஒரு படி உயர்வு கண்டிப்பாக உண்டாகும். யோசிக்கவே வேண்டாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து நீங்கள் முன்னெடுத்து செல்வது நல்லது. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் ஏற்படும். இந்த வாரத்தில் யாருக்கு எப்படிப்பட்ட எந்த நிலையில் எந்த வகையில் எந்த வழியில் அதிர்ஷ்டம் வரும் என்பது தெரியாது.
ஆனால் ஏதாவது ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகிறது. தந்தையின் மூலமாக அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போது கிடைக்கும். சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் கிடைக்கலாம். அதாவது மாற்றங்கள் வரும், இடமாற்றம் ஏற்படும். அதுவும் நீங்கள் எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினீர்களோ அதே இடத்திற்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதோடு எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவும் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும்போது இந்த வாரம் சிரமம் எதுவும் இருக்காது. தேவையான அளவுக்கு பணம் கையில் இருக்கும். அதிலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். இந்த வாரம் 15ஆம் தேதி தைப்பொங்கல் திருநாள், 14ஆம் தேதி போகி பண்டிகை, 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தினம் மாட்டுப் பொங்கல். ஆக இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன, தானம் என்ன, பரிகாரம் என்ன, பூஜைகளை எப்படி செய்தால் உங்களுக்கு இந்த மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய வாரம். ஆக அந்த தை திருநாளில் தான் மகர சங்கராந்தி இந்தியா முழுவதுமே கொண்டாடப்படுகிறது. வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில், ஆனால் நிலை ஒன்றுதான். மகர ராசிக்குள் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதைத்தான் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல செய்ய வேண்டிய பூஜைகள் வழிமுறைகளையும் முறையாக தெரிந்து கொண்டு செய்தால் குபேர சம்பத்து பெறுவீர்கள். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது ஜனவரி 10ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. சந்திராஷ்டமத்தினுடைய நாட்கள் என்று பார்க்கும்போது ஜனவரி 12, 13, 14 காலை வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. கவனம் வேண்டும். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பெருமாள். புதன் பகவான் தான் உங்கள் ராசிநாதன். அந்த புதன் பகவானை ஆளக்கூடிய தெய்வம் என்றால் அவர் மகாவிஷ்ணு பெருமாள் மட்டுமே. ஆக பெருமாளுக்கான பூஜை வழிபாடுகளை இந்த வாரம் முழுவதும் செய்யுங்கள். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்தாலே போதும். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நனி அரங்கண் என் அமுதினை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாவே என்று ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் வேண்டி புகழ் பாடி பாராயணம் செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கடகராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த வாரம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த இனிய பொங்கல் திருநாளில் இல்லாதவர்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்க வேண்டும். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று கூறுவார்கள். கடகராசி உணவு சம்பந்தப்பட்ட ராசி என்பதால் நிச்சயமாக இல்லாத ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். தைப்பொங்கல் திருநாள் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் உங்களுக்கு ஏற்ற மன அமைப்போடு அற்புதமான பொங்கல் பண்டிகையாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். அன்பு பொங்க, மகிழ்ச்சி பொங்க, ஆனந்தம் பொங்க, தெய்வ கடாட்சம் நிறைவாக குபேர சம்பத்தோடு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கான அமைப்பின்படி பலன்களை பார்க்கும்போது வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செலவுகளும் அவசிய செலவுகளாகத்தான் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குடும்பம் சார்பாக இருக்கக்கூடிய சில பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும், அதனால் மனச்சோர்வும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகை நல்ல ஆதாயம் தருவதாக இருக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு, உங்களுடைய வேலைகளுக்கு உதவி செய்வார்கள். மற்றபடி பதவி உயர்வோ சலுகைகளோ எதிர்பார்க்க வேண்டாம். அதிகமாக எதிர்பார்த்து ஏமாற்றமும் வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்றபடி லாபம் கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். பண்டிகை கொண்டாட்டங்கள், பொங்கல் பண்டிகையொட்டி வியாபாரம் அமோகமாக நடக்கும். கடன் வாங்கி முதலீடு செய்து பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய நிலை கூட ஏற்படலாம்.
இதனால் வரக்கூடிய லாபத்தை கடன் அடைக்கவே சரியாக்கிவிடும். ஆக எதையும் நீங்கள் மனதில் தளர விடாதீர்கள். பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது அவசியம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும், கவலை வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும்போது போதிய அளவு பண வசதி கிடைக்கிறதுனால மன நிறைவு ஏற்படும். அதிலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்களுடைய வேலைகளில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மற்றவர்களோடு பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ கவனமாக இருங்கள். யாரும் உங்களிடத்தில் எந்தவிதமான தவறுதலான செயல்கள் ஏற்படுத்தாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும்போது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. சந்திராஷ்டமமுடைய நாட்கள் 14ஆம் தேதி காலை முதல் 15, 16 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு. ஆக இந்த பொங்கல் பண்டிகை வரக்கூடிய நாட்களில் தான் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சற்று கவனமாக இருங்கள். பண்டிகை நாட்களில் மன வருத்தத்தையோ மனக்குழப்பத்தையோ ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். சந்தோஷமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்கள். அதுவே உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான். ஆக உங்களுடைய ராசி அமைப்பின்படி எந்தவிதமான பெரிய பாதிப்புகளோ மனக்குழப்பங்களோ இருக்காது. ஸ்லோகங்களை உச்சரித்து மன ஆறுதல் அடையுங்கள். தெய்வீக எண்ணத்தை நாட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வருவது, சிவ ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது. முக்கியமாக அம்பிகை வழிபாடு செய்து பாருங்கள். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் அறவே குறைந்துவிடும். ராசிக்கான அமைப்பு படி இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே என்று அம்பிகையை வழிபட சகல சௌபாகியங்கள் கிடைக்கும். இந்த வாரம் அன்பு பொங்க, மகிழ்ச்சி பொங்க, ஆனந்தம் பொங்கக்கூடிய வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சிம்மராசி அன்பர்களே, இந்த பொங்கல் திருநாளில் உங்களுக்கான பரிகாரமாக கோதுமை மாவை இல்லாத ஏழை மக்களுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் நகர்த்த முடியும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பரிகாரமாக கோதுமை மாவு அல்லது கோதுமை தானம் செய்ய வேண்டும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தானம் செய்வதன் மூலம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தலாம். சிம்மராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக பெற்று இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பலன்கள் எப்படி அமைய போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பொங்கல் பண்டிகைக்கான பிரத்யேகமான சிறப்பு வார ராசி பலன்கள். இந்த வாரம் பண வரவுக்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். எதிர்பாராத வகையில் சில சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, சகோதரர்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. நீதிமன்ற வழக்குகளில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது போன்ற சலுகைகள் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தாராளமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு இடம் மாறுதல் கிடைக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும். பண்டிகை நாட்கள் இந்த வாரத்தில் விற்பனையாகுமா என்று எதிர்பார்ப்பு அதிகமே இருக்கும். அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று இருங்கள். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம்.
வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் அதிக முகம் சுளிக்காமல் இருந்து வியாபாரத்தை கவனித்து வருவது நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. எப்பொழுதும் போல சாதாரணமாக இல்லாமல் ஒரு புது முயற்சிகள் செய்து வந்தால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாகத்தான் இருக்கும். அதிலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் தாராளமாக கிடைக்கும். உபரி பணம், வருமானம், போனஸ் சம்பந்தமான விஷயங்களில் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும்போது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது மிக மிக நல்லது. விநாயக பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். முழுமுதற் கடவுள், எளிமையாக வணங்கக்கூடியவர். எந்தவிதமான ஆடம்பரம் இல்லாத பொருட்களை வைத்து விநாயக பெருமானை வணங்கினாலும் அதனுடைய முழு அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இந்த பாடலை ஆத்மார்த்தமாக இறை உணர்வோடு விநாயக பெருமான் மீது நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் வேலைகள் இந்த வாரம் சீரும் சிறப்புமாக நடக்கும். தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை பெற்றவர் விநாயக பெருமான். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய பகவான். ஆக நவ கிரகங்களினால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்க எப்பொழுதும் விநாயக பெருமானை வழிபட்டாலே போதுமானது. நல்லதொரு மேன்மையான ஒரு நிலை இந்த வாரம் கிடைக்க வாய்ப்புகள் கிட்டும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கன்னிராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக, தித்திக்கும் வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த பொங்கல் திருநாளில் சாப்பிடும் வெல்லம் தானமாக கொடுக்க வேண்டும். சாப்பிடும் வெல்லம் தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு வருமானம் உயரும். அதிகப்படியான லாபம் கிட்டும். வங்கியில் சேமிப்பு உயரும். பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று கூடுவீர்கள். குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும். கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கு லக்னத்தில் கேத்து பகவான் அமர்ந்திருப்பதற்கு பரிகாரமாக சாப்பிடும் வெல்லம் தானம் செய்யலாம். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கான சூழ்நிலை கிடையாது. வராது என்று நினைத்த கடன் தொகை கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருமண முயற்சிகளில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்து திருமணம் கைகூடி வரும். வாழ்க்கை துணைவரோடு அனுசரித்து செல்வது நல்லது. இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலைகளும் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடக்கும். நடக்காது என்ற வேலைகள் கூட துரிதமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே திருப்தி தருவதாக இருக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் குஷி நிறைந்த வாரம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய சொந்த கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பணம் வருமானம் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதிற்கு உற்சாகம் தரும். சம்பவங்கள் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வாரத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும்போது உத்தியோக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பொங்கல் பண்டிகையொட்டி சில போனஸ் பணம் கைக்கு வந்து சேரலாம். உபரி பணம் அதிகமாகவே இருக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும்போது
ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2 மற்றும் 7. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது அவசியம். முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்கள், அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை, அமரர் இடர்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெருகும். நீண்ட நாளாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும். கடனிலிருந்து விடுபடுவீர்கள், நோயிலிருந்து விடுபடுவீர்கள், எதிரிகளில் இருந்து விடுபடுவீர்கள். இப்படி ருணரோக சத்ருக்களை சம்ஹாரம் செய்யக்கூடியவர்தான் ஸ்ரீ முருகப்பெருமான். ஆக அந்த அருமுகனை வேண்டி வேலும் மயிலும் துணை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானுடைய நாமத்தை ஜபம் செய்பவர்களுக்கு எந்த தீவினைகளும் அண்டாது. இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய நல் வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை உங்களுக்கு பல சிறப்புகளை ஏற்படுத்தட்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. துலாம் ராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். தைப்பொங்கல் திருநாள் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க, அன்பு பொங்க, ஆனந்தம் பொங்க, செல்வ வளம் பொங்க, எல்லா நலனும் பெற்று நன்றாக வாழ பிரார்த்திக்கிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் மேஷத்தில். நீங்கள் மஞ்சள் தானம் செய்யலாம். நீங்கள் மஞ்சள் தானம் செய்வது, திருமணமான சுமங்கலி 9 பேருக்கு மஞ்சளை தானமாக வாங்கி கொடுங்கள். வீட்டில் மிகப்பெரிய சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து வழிவகைகளும் திறக்கும். வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுடைய கர்மாவை நீங்கள் போக்கிக் கொள்ள முடியும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுடைய நேர்மைக்கு நல்ல மதிப்பு தரக்கூடிய விதமாகத்தான் இந்த வாரம் அமைகிறது. பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் கனிந்து வரும். உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவரோடு சுமூகமான உறவு ஏற்படும். அலுவலகத்தில் தங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் துலாம் ராசி அன்பர்களே. உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும். வாடிக்கையாளர்கள் விரும்பிய பொருட்களை கொடுப்பதை தீர்மானமாக வைத்துக் கொள்ளுங்கள். முகம் சுளிக்காதபடி அன்பை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்யுங்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போவதை நீங்கள் உணரலாம். தெய்வ வழிபாடு செய்து உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய வியாபாரத்தையும் கவனிப்பது நல்லது. சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். இந்த வாரம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு திடீர் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக முயற்சிகள் தேவை. சமயோஜித புத்தி என்பது வேண்டும். தொழில் விஷயங்களில் அதிக கண்ணும் கருத்துமாக இருந்து தொழிலை கவனிப்பது நல்லது. கூடுதலான சில முயற்சிகள் இருந்தால் உங்களால் மேன்மையான நிலைக்கு வர வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இந்த வாரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு திடீர் செலவுகள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பொறுமையாகத்தான் கையாள வேண்டும். அலுவலக விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை பற்றி தவறான புரிந்துணர்வு தலைமை அதிகாரிகளிடத்தில் ஏற்படலாம். ஆக நீங்கள் எப்பொழுதும் நேர்மையானவர், நம்பிக்கை வாய்ந்தவர்,
உங்கள் மீது யாருக்கும் சந்தேக உணர்வு என்பது அவ்வளவு எளிதாக வராது. காரணம், எல்லோரிடத்திலும் நற்பெயர்களை சம்பாதித்து வைத்திருப்பீர்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படலாம். பெரிதுபடுத்த வேண்டாம், லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது ஜனவரி 12 மற்றும் 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. நிழலார் சோலை நீல வண்டினம், குழலார் பன்சை கோல காவுளான், கடலால் மொய்த்த பாதம் கைகளால், தொழலார் பக்கம் துயரம் இல்லையே. இந்த பாடலை ஆத்மார்த்தமாக சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு, அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். தீ வினைகள் காணாமல் போகும், கர்ம வினைகள் குறையும். ஆக வினைகள் என்பது உங்களிடம் நெருங்காது, விலகி போகும். பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. விருச்சிக ராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று இந்த தைப்பொங்கல் திருநாள் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்வை தரக்கூடிய வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் பாவத்தில் கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறார். இதற்கு நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியை தானமாக வழங்கலாம். வயது முதிர்ந்த ஆணுக்கும் அல்லது பெண்ணுக்கோ முகம் பார்க்கும் கண்ணாடியை தானமாக வழங்கினால் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். அதேபோல் வீட்டில் மாட்டுகின்ற கடிகாரத்தையும் நீங்கள் பரிசாக வழங்கலாம். அனைத்தும் சுபமாக முடியும். வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கும்போது பணவரவு ஓரளவு திருப்தி தரக்கூடிய வாரம். மிகப்பெரிய அளவில் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. விலகிச் சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்டுவார்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். வழக்குகளில் சாதகமான திருப்பம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, பண்டிகை விழாக்கள் நாட்களில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த வாரம் உங்கள் தந்தையோடு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் பொறுமை நிதான போக்கு அவசியம். கணவன் மனைவிக்கிடையே வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது அவசியம். அலுவலக ரீதியாக வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பது போன்ற சில எண்ணங்கள் மனதில் இருக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத வகையில் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பிற்காலத்திற்கு அது நன்மை தருவதாகவே இருக்கும். அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் நல்லதொரு விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும். பற்று வரவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளோடு சில சலுகைகளும் கிடைக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி சமமான நிலையே இருக்கும். பொங்கல் பண்டிகையானது திங்கட்கிழமை தினம் மகர சங்கராந்தி நாள் மகர ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். இந்தியா முழுவதுமே கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை. இவை சமத்துவ பண்டிகை என்று கூட நாம் சொல்லலாம். ஆக எல்லோரும் சூரிய பகவானுக்கான பிரார்த்தனைகள் அவரவர்களுடைய விருப்பப்படி நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். சூரிய பகவானை வணங்கி பிறகு செய்ய வேண்டிய தான தர்மங்கள், அன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்பது பற்றி இன்ட்ரோவில் கொடுக்கப்படுகிறது. அவற்றை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்றால் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது அவசியம். மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரானார் சிந்தையானே தேவர் குல கொழுந்தே
நைவ நாயேன் உந்தன் நாமம் நாளும் நவற்றுகின்றேன். வையம் முன்னே வந்து நல்காய் வலி வல மேயவனே. இந்த திருப்பாடலை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய பேரருள் இந்த வாரம் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தனுசு ராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருடம் பொன்னான வருடமாக அமைகிறது. காரணம், குரு பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். இந்த சமயத்தில் நீங்கள் ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள். உணவு குரு பகவானுக்கு எந்த பிடித்தமான ஒன்று. காரணம், கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார். கடகராசி உணவு ராசி. அப்படி என்றால் குருவுக்கு உணவு என்றால் அளப்பரிய இஷ்டம்தான் இருக்கும். இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். முடிந்தவரை ஒருவருக்காவது, ஏழைக்காவது ஒருவேளை உணவு அன்னதானம் செய்வது நல்லது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த வாரம் உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி சில செலவுகளும் காணப்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சிலருக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதனால் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். இந்த வாரம் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, சக வியாபாரிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் போதிய பணம் இருப்பதால் எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் மிகுந்த கவனம் தேவை. எதிர்பார்த்த சில சலுகை கிடைப்பதில் இந்த வாரம் தாமதம் ஏற்படலாம். பொங்கல் பண்டிகை மற்றும் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், இந்த 3 பொங்கல் நாட்களிலும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை பற்றி முதற் பகுதியில் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். மகர சங்கராந்தி நாள் 15ஆம் தேதி திங்கட்கிழமை சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கும் காலம். இந்த தை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் மகர ராசியில் தான் சஞ்சரிப்பார். ஆக இவற்றை நாம் மகர சங்கராந்தியாக கொண்டாடுகிறோம். இந்தியா முழுவதுமே அவரவர்களுடைய மாநிலங்களில் சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகை சமத்துவ பொங்கல் என்றே சொல்லலாம். எல்லோரும் மனமகிழ்ந்து வழிபடக்கூடிய நாள். ஆக இந்த நாளில் நீங்கள் வீட்டிலும் சரி ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. நால்வர் பெருமக்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு செய்தால் சிவபெருமானுடைய அனுகிரகமும் நந்தியம் பகவானுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 11ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரம் என்று பார்க்கும்போது வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஆக திருக்கடையூர் ஸ்ரீ அன்னை அபிராமி தேவியை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வீட்டில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த வாரம் அன்பு பொங்க, ஆரோக்கியம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, தித்திக்கும் பொங்கல் பண்டிகை திருநாள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே.
மகர ராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான். நீங்கள் காலில் செருப்பு இல்லாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கோ செருப்பு வாங்கி தரலாம். செருப்பு குறைந்த விலையில் வாங்கி தராமல் காலுக்கு நன்றாக இதமாக இருக்கும்படி ஒரு செருப்பை யாராவது ஒருவருக்கு வாங்கி கொடுத்தால் கூட போதும். செருப்பு தானம் உங்களின் தொழில் மேன்மையை விரிவுபடுத்தி குடும்ப சேமத்தை கொண்டு வரும். தனஸ்தானம் உயரும், பண வரவு அதிகரிக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த வாரம் முழுமையான 100% கணிப்போடு ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க, அன்பு பொங்க, எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ்க என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பணவரவு திருப்தி தருவதாக இந்த வாரம் அமைய போகிறது மகர ராசி அன்பர்களே. ஆனால் எதிர்பாராத வகையில் சில சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படக்கூடும். இதன் காரணமாக சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாக்கும். கடன் சம்பந்தமான விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. இளைய சகோதரர்களால் உதவி உண்டு. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளவும் இதனால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது போன்ற விஷயங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மகர ராசி அன்பர்களே. உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைப்பதால் உற்சாகம் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சிரமம் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வீட்டில் குழந்தைகளோடு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம். எதிர்பாராமல் சில சலுகைகள் கிடைக்கலாம். பண்டிகையின் காரணமாக பொங்கல் போனஸ் தொடர்பான பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும்போது ஜனவரி 10 மற்றும் 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 7. வழிபட வேண்டிய தெய்வம் வள்ளி தேவசேனா சமேத முருக கடவுள். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது மிக மிக நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருக கடவுளை வழிபடுவதோடு வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இந்த வாரம் இனிமை நிறைந்த மகிழ்ச்சி பெற்ற வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கும்பராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த வாரம் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் ஜென்ம சனி அமர்ந்திருக்கிறார். அப்படி என்றால் இல்லாத ஏழைகளுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யலாம் அல்லது துணிமணி வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுப்பது நல்லது. வாழ்க்கையில் எதையும் போராடி வெல்ல வேண்டும் என்று இல்லாமல் சர்வசாதாரணமாக அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். அப்படி ஒருவேளை தவறினால் இது போன்று தான பரிகாரம் செய்வதன் மூலம் உங்கள் கர்மாவை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். அனைத்தும் சுபமாக முடியும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் இனிமை நிறைந்த வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இந்த வார ராசி பலன்களில் பார்க்கும்போது வருமானம் திருப்தி தருவதாக இருக்கும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகளால் கடன் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் வீட்டில் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
தந்தையின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக நடக்கும். வேலை உத்தியோகத்தில் அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய முழுமையான திறமைகள் வெளிப்படும். உயர்ந்த பதவி தேடி வரும். சம்பள உயர்வும் கிடைக்கும். ஆனால் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வியாபாரத்தில் நல்ல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகமாகலாம். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 12ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 5 மற்றும் 7. இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது அவசியம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின வெல்லம். நிலந்தரஞ்செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெரு நிலமளிக்கும். வளந்தரும் மற்றன் தந்திடம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவெனும் நாமம். ஆக நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு இந்த வாரம் முழுவதும் மேற்கொண்டால் குபேர சம்பத்து கிடைக்க பெறுவீர்கள். தைப்பொங்கல் திருநாள் உங்களுக்கு எல்லா வளமும், மகிழ்ச்சி அதிகரிக்க, அன்பு அதிகரிக்க, குடும்பத்தில் வளர்ச்சி காண, செழிப்பும் குபேர சம்பத்தும் பெருக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மீன ராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பூரிக்கவும், எண்ணிய செயல்கள் சிறப்பாக இந்த வாரம் நடக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய நல் வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய லக்னத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கடிகாரத்தை புதியதாக வாங்கி மாற்றலாம், அல்லது வேறு யாருக்கேனும் கடிகாரத்தை வாங்கி பரிசாக தரலாம். இது லக்னத்தில் அமர்ந்திருக்கும் ராகுவுக்கு நீங்கள் செய்யும் பிரத்தியாக எடுத்துக்கலாம். கடிகாரம் கை கடிகாரமாக இருக்கலாம், அல்லது வீட்டின் சுவற்றில் மாற்றும் கடிகாரமாக இருக்கலாம். ஏழைகளுக்கு கடிகாரம் வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற சிக்கல்களை நீங்கள் தடுத்து நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அனைத்தும் சுபமாக முடியும். இந்த வாரம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மீனராசி அன்பர்களே, பண வரவுக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். அவசிய தேவை என்றாலும் கூட இப்போது கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பால்ய நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியையும் மனதிற்கு நல்ல ஆறுதலையும் தருவதாக இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். கூடுமான வரை அவர்களை கண்டிக்காமல் விட்டு பிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த வாரம் மிக கவனமாக நகர்த்தி செல்ல வேண்டிய நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 13ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 6 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம் என்று பார்க்கும்போது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இந்த வாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை நீங்கள் பாராயணம் செய்வது நல்லது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. இந்த பாடலை ஆத்மார்த்தமாக மனமுருக்கி சிவபெருமானை வேண்டி பாராயணம் செய்பவர்களுக்கு பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் எனும் மந்திரத்தையும்
பஞ்சாட்சரமான வயநமசி, மசிவயன, யனம சிவ, சிவய நம, நமசிவய எனும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு சகல நலன் சித்திக்கும், கர்ம வினைகள் குறையும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இந்த வாரம் இனிமை நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். 12 ராசிக்காரர்களுக்கும் மனதில் அன்பு பொங்க, மகிழ்ச்சி பொங்க, ஆனந்தம் பொங்க, தைப்பொங்கல் திருநாள் தித்திக்கும் பொங்கல் உங்களுக்கு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைவரும் சந்தோஷமாக எல்லா நலனும் வளமும் பெற்று நலமாக வாழ பிரார்த்திக்கிறோம். நற்பவி நற்பவி நற்பவி.